தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த கவின் அப்படிங்கிற ஒரு இளைஞனை வெட்டி கொன்னு இருக்காங்க. அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த கவின் அவர்களும், நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு இளம் பெண்ணும் காதலித்திருக்காங்க. ஸோ கவின் அவர்களும் அந்த இளம் பெண்ணும் 10ஆம் வகுப்பிலிருந்து காதலித்திருக்காங்க. அதுக்கப்புறமா கவின் அவர்கள் ஐடியில் ஜாப் கிடைச்சிருக்கு. அதனால் ஐடியில் ஜாயின் பண்ணி ஒரு ஹை பேக்கேஜிங் சேலரியில் ஐடியில் இப்போ பணிபுரிந்து கொண்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த இளம் பெண்ணும் ஒரு மருத்துவமனையில் சித்த மருத்துவராக இருந்திருக்காங்க. இந்த சமயத்தில் அந்த இளம் பெண்ணுக்கும் கவின் அவர்களுக்கும் சண்டை ஏற்பட்டிருக்கு, பிரேக்கப் ஆகியிருக்கு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இளம் பெண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு கவின் அவர்கள் பட்டியலினத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற விஷயம். ஸோ இதனால் அந்த இளம் பெண் இத்தனை நாளை என்கிட்ட சொல்லாமல் இருந்திருக்க, ஸோ அப்படி சொல்லி கோபப்பட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி இந்த மாதிரி லவ் எனக்கு வேண்டாம், ஸோ பட்டியலினத்தை சேர்ந்தவரை நான் லவ் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லி அந்த பெண் அந்த லவ் வேண்டாம் அப்படி சொல்லி பிரிந்துட்டு போயிருக்காங்க. இதனால் ஆத்திரமா அடைந்த கவின் அவர்கள் சோகத்தில் மனம் உடைந்திருக்காங்க. தொடர்ந்து அந்த பெண்ணை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. எப்படியாவது என்கிட்ட பேசு, ஸோ நான் நல்லா படிச்சிருக்கேன், நான் நல்ல வேலையில் இருக்கேன், என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லி அந்த பெண் கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்து மேலே இந்த ஒரு விஷயம் அவங்களோட குடும்பத்தாருக்கு தெரிய வர ஆரம்பித்திருக்கு. அதாவது அந்த பெண்ணோட அப்பா அம்மாவுக்கு தெரிய வர ஆரம்பித்திருக்கு. அவங்களோட அண்ணனான சுஜிதா அவர்களுக்கும் தெரிய ஆரம்பித்திருக்கு. ஸோ தொடர்ந்து சுஜிதா அவர்களும் சரி, அவங்க அப்பா அம்மாவும் சரி, கவின் கிட்ட வார்னிங் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி என் பொண்ணு கிட்ட பேசாத, என் பொண்ணு தான் உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டால, அதுவும் நீங்கள் பத்தியிலும் சேர்ந்தவங்க, ஸோ உங்கள் சமூகத்துக்கும் என் சமூகத்துக்கும் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி நிறைய டைம் கவின் அவர்களுக்கு வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் கவின் அவர்கள் கேட்ட பாடில்லை. ஏன்னா 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இருந்து லவ் பண்ணது கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கும் மேலே ஒரு பெரிய லவ். அதனால ஈஸியாக மறக்க முடியாதுன்னு சொல்லி ரொம்ப எமோஷனாக கூட அந்த பொண்ணு கிட்ட பேசியிருக்காங்க. அதை தொடர்ந்து நேற்று கவின் அவர்கள் அவங்க குடும்பத்தில் யாருக்கும் ஹெல்த்தில், சித்தப்பாவுக்கு ஹெல்த்தில் பிரச்சனை இருந்ததால் நெல்லையில் இருக்க ஒரு அரசு மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட்டுக்காக கவின் அவர்கள் வந்திருக்காங்க. அந்த சமயத்தில் கவின் அந்த இளம் பெண்ணோட அண்ணன் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வாங்க, நம்ம வீட்டில் உட்காந்து பேசிக்கலாம் எதுனாலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கவின் அவர்கள் செம சந்தோஷம் வந்துச்சு. ஒரு 6 மாதத்துக்கு அப்புறமா அந்த பொண்ணை பார்க்க போகிறோம், அது மட்டும் இல்லாமல் வீட்டில் கூப்பிட்டு பேசுகிறாங்களா அப்படின்னா நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி கவின் அவர்களுக்கு செம சந்தோஷம் ஏற்பட்டு சுஜித் அவர்கள் கீழே வெயிட் பண்ணியிருக்காங்க. கவின் அவர்கள் மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்திருக்காங்க. அந்த வழியா போயிருக்காங்க, அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. வீட்டுக்கு பாதி தூரம் போயிட்டே இருக்கும்போது கவின் அவர்களை சுஜித் அவர்களை பயங்கரமா அடிக்க முயன்றிருக்காங்க, வெட்ட முயன்றிருக்காங்க. அந்த சமயத்துல 2 பேருக்குமே வாக்குவாதம் ஏற்பட்டு இருக்கு, 2 பேருக்குமே சண்டை ஏற்பட்டு இருக்கு. அப்ப சுஜித் அவர்கள் தன்னோட பேக்கெட்ல இருந்த மிளகா பொடியை எடுத்து கவின் அவர்களோட கண்ணில் போட்டுட்டு அருவாய் எடுத்து ஒரே வெட்டா வெட்டியிருக்காங்க. ஸ்பாட்லேயே கவின் அவர்கள் உயிரும் இழந்திருக்காங்க. இந்த ஒரு விஷயத்துல இப்போ சுஜித் அவர்கள் காவல் அதிகாரிகள் கைது செஞ்சிருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இளம் பெண்ணோட அப்பா அம்மா காவல் அதிகாரிகள். ஸோ சுஜித் அவர்களை இப்போ கைது செஞ்சிருக்காங்க. எந்த விதமான நியூஸ் மீடியாவும் கவின் அவர்களோட புகைப்படத்தை மட்டும்தான் ரிலீஸ் பண்ணாங்க. சுஜித் அவர்களோட புகைப்படத்தையும் சரி, இல்லை அந்த பொண்ணோட புகைப்படத்தையும் சரி, யாருமே ரிலீஸ் பண்ணுறதில்ல. இப்போ அந்த சுஜித்தோட புகைப்படம் இதுதான். இவர் தான் கவின் அவர்கள் ஆணவ கொலை பண்ணது. இப்போ என்ன நடந்து கொண்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கவின் அவர்களோட உடலை வாங்க மாட்டோம். ஸோ அந்த இளம் பெண்ணோட அப்பா அம்மா பணி நீக்கம் செய்ய வேண்டும், அவங்களையும் கைது செய்ய வேண்டும். இதுக்கான ஒரு சரியான ஜஸ்டிஸ் கிடைக்காம நாங்கள் உடலை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ காவல் அதிகாரிகள் சுஜித் அவர்களை கைது செஞ்சிருக்காங்க. ஸோ காவல் அதிகாரிகள் தொடர்ந்து அவங்க அப்பா அம்மாவுக்கே சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா அவங்க அப்பா அம்மாவும் காவல் அதிகாரிகள் தானே, அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இளம் பெண்ணை இங்க வர சொல்லணும். அந்த இளம் பெண்ணுக்கும் தானே இதுல தொடர்பு இருக்கு. அந்த இளம் பெண்ணு தானே கால் பண்ணி கவின் அவர்களை கூப்பிட்டது. அந்த இளம் பெண்ணுக்கு தெரியாம இருக்குமா அப்படின்னு சொல்லி பல விதமான கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கு. ஸோ இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டத்தை கடைபிடிக்க வேண்டிய மனிதாபிமானம்னா என்னன்னு தெரிந்த காவல் அதிகாரிகளே இந்த மாதிரி செய்யும்போது தமிழகத்துல எந்த விஷயத்துக்கும் பாதுகாப்பு, காவல் அதிகாரிகள்கிட்டே பாதுகாப்பு இல்லையோ அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. தொடர்ந்து காவல் அதிகாரிகள் மீது இருக்கும் குற்றச்சாட்டு நாளுக்கு நாள் இந்த ஆட்சியில் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கு. முக்கியமா இது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இருக்கும் டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட்டே இந்த மாதிரி ஆகிறதா அப்படிங்கிற கேள்வியும்
அதிகரிக்கிறது. ஸோ இந்த ஒரு விஷயத்த பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஆணவ கொலைகள் காதலித்தால் ஆணவ கொலையா? அப்படிங்கிற கேள்வி தான் வருது. தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த கவின் அப்படிங்கிற ஒரு இளைஞனை வந்து வெட்டி கொன்னிருக்காங்க. அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த கவின் அவர்களும், நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு இளம் பெண்ணும் வந்து காதலித்திருக்காங்க. ஸோ கவின் அவர்களும் அந்த இளம் பெண்ணும் வந்து 10ஆம் வகுப்பிலிருந்து காதலித்திருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து கவின் அவர்கள் வந்து ஐடியில் வந்து ஜாப் வந்து கிடைச்சிருக்கு. அதனால் வந்து ஐடியில் வந்து ஜாயின் பண்ணி ஒரு ஹை பேக்கேஜிங் சேலரியில் வந்து ஐடியில் வந்து இப்போ வந்து பணிபுரிந்து கொண்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த இளம் பெண்ணும் வந்து ஒரு மருத்துவமனையில் சித்த மருத்துவராக வந்து இருந்திருக்காங்க. இந்த சமயத்தில் வந்து அந்த இளம் பெண்ணுக்கும் கவின் அவர்களுக்கும் வந்து சண்டை வந்து ஏற்பட்டிருக்கு, பிரேக்கப் வந்து ஆகியிருக்கு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இளம்பெண்ணுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு கவின் அவர்கள் பட்டியல் இனத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற விஷயம். ஸோ இதனால் வந்து அந்த இளம்பெண் இத்தனை நாள என்கிட்ட சொல்லாமல் இருந்திருக்க, ஸோ அப்படி சொல்லி கோபப்பட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி வந்து இந்த மாதிரி லவ் எனக்கு வேண்டாம், ஸோ வந்து பட்டியல் இனத்தை சேர்ந்தவரை நான் லவ் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லி அந்த பெண் வந்து அந்த லவ் வேண்டாம் அப்படி சொல்லி பிரிந்துட்டு போயிருக்காங்க. இதனால் வந்து ஆத்திரமடைந்த கவின் அவர்கள் சோகத்தில் வந்து மனம் உடைந்திருக்காங்க. தொடர்ந்து அந்த பெண்ணை வந்து கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. எப்படியாவது என்கிட்ட பேசு, ஸோ வந்து நான் நல்லா படிச்சிருக்கேன், நான் நல்ல வேலையில் இருக்கேன், என்கிட்ட பேசு அப்படி சொல்லி அந்த பெண்கிட்ட வந்து ரொம்ப வந்து கெஞ்சி கேட்டிருக்காங்க. ஒரு கட்டத்து மேலே இந்த ஒரு விஷயம் வந்து அவங்களோட குடும்பத்தாருக்கு தெரிய வர ஆரம்பித்திருக்கு. அதாவது அந்த பெண்ணோட அப்பா அம்மாவுக்கு தெரிய வர ஆரம்பித்திருக்கு. அவங்களோட அண்ணனான சுஜித் அவர்களுக்கும் தெரிய ஆரம்பித்திருக்கு. ஸோ வந்து தொடர்ந்து வந்து சுஜித் அவர்களும் சரி, அவங்க அப்பா அம்மாவும் சரி, கவின் கிட்ட வந்து வார்னிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து என் பொண்ணுக்கிட்ட வந்து பேசாத, ஸோ வந்து என் பொண்ணு தான் உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டால, அதுவும் வந்து நீங்கள் பட்டியலினம் சேர்ந்தவங்க, ஸோ உங்கள் சமூகத்துக்கும் என் சமூகத்துக்கும் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி நிறைய டைம் வந்து கவின் அவர்களுக்கு வார்னிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் கவின் அவர்கள் கேட்ட பாடில்லை. ஏன்னா வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இருந்து லவ் பண்ணது கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கும் மேலே ஒரு பெரிய லவ். அதனால ஈஸியாக வந்து மறக்க முடியாதுன்னு சொல்லி ரொம்ப எமோஷனாக கூட வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து பேசியிருக்காங்க. அதை தொடர்ந்து வந்து நேற்று கவின் அவர்கள் வந்து அவங்க குடும்பத்தில் யாருக்கும் வந்து ஹெல்த்தில், சித்தப்பாவுக்கு வந்து ஹெல்த்தில் வந்து பிரச்சனை இருந்ததால் நெல்லையில் இருக்க ஒரு அரசு மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்து கவின் அவர்கள் வந்திருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து கவின் அந்த இளம்பெண்ணோட அண்ணன் வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து நீங்கள் வாங்க, நம்ம வீட்டில் உட்காந்து பேசிக்கலாம் எதுனாலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து கவின் அவர்கள் செம சந்தோஷம் வந்துச்சு. ஒரு 6 மாதத்துக்கு அப்புறமா வந்து அந்த பொண்ணை பார்க்க போகிறோம், அது மட்டும் இல்லாமல் வீட்டில் கூப்பிட்டு பேசுகிறாங்களா அப்படின்னா நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி கவின் அவர்களுக்கு செம சந்தோஷம் ஏற்பட்டு சுஜித் அவர்கள் வந்து கீழே வெயிட் பண்ணியிருக்காங்க. கவின் அவர்கள் மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்திருக்காங்க. அந்த வழியாக வந்து போயிருக்காங்க, அவங்க வீட்டுக்கு வந்து போயிருக்காங்க. வீட்டுக்கு பாதி தூரம் போயிட்டே இருக்கும்போது கவின் அவர்களை வந்து சுஜித் அவர்களை வந்து பயங்கரமாக வந்து அடிக்க முயன்றிருக்காங்க, வெட்ட முயன்றிருக்காங்க. அந்த சமயத்தில் 2 பேருக்குமே வந்து வாக்குவாதம் ஏற்பட்டு இருக்கு, 2 பேருக்குமே வந்து சண்டை ஏற்பட்டு இருக்கு. அப்போ வந்து சுஜித் அவர்கள் வந்து தன்னோட பேக்கெட்ல இருந்த மிளகா பொடியை எடுத்து கவின் அவர்களோட கண்ணில் போட்டுட்டு அருவாய் எடுத்து ஒரே வெட்டா வெட்டியிருக்காங்க. ஸ்பாட்லேயே வந்து கவின் அவர்கள் உயிரும் வந்து இழந்திருக்காங்க. இந்த ஒரு விஷயத்துல இப்ப சுஜித் அவர்கள் வந்து காவல் அதிகாரிகள் கைது செஞ்சிருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இளம்பெண்ணோட அப்பா அம்மா வந்து காவல் அதிகாரிகள். சுஜித் அவர்கள் இப்ப கைது செஞ்சிருக்காங்க. எந்த விதமான நியூஸ் மீடியாவும் கவின் அவர்களோட புகைப்படத்தை மட்டும்தான் ரிலீஸ் பண்ணாங்க. சுஜித் அவர்களோட புகைப்படத்தையும் சரி, இல்ல அந்த பொண்ணோட புகைப்படத்தையும் சரி, யாருமே இந்த ரிலீஸ் பண்றதில்ல. இப்ப அந்த சுஜித்தோட புகைப்படம் இதுதான். இவர் தான் வந்து கவின் அவர்கள் ஆணவ கொலை வந்து பண்ணது. இப்போ என்ன நடந்து கொண்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து கவின் அவர்களோட உடலை வந்து வாங்க மாட்டோம். ஸோ வந்து அந்த இளம்பெண்ணோட அப்பா அம்மா வந்து பணி நீக்கம் வந்து செய்ய வேண்டும், அவங்களையும் வந்து கைது செய்ய வேண்டும். இதுக்கான ஒரு சரியான ஜஸ்டிஸ் கிடைக்காம நாங்கள் வந்து உடலை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ காவல் அதிகாரிகள் சுஜித் அவர்கள் கைது செஞ்சுருக்காங்க. ஸோ வந்து காவல் அதிகாரிகள் தொடர்ந்து வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கே சப்போர்ட் பண்ணுங்க, ஏன்னா அவங்க அப்பா அம்மாவும் காவல் அதிகாரிகள் தானே, அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இளம்பெண்ணை இங்கே வர சொல்லணும். ஸோ அந்த இளம்பெண்ணுக்கும் தானே இந்த இதில் தொடர்பு இருக்கு. அந்த இளம்பெண்ணு தானே கால் பண்ணி வந்து கவின் அவர்களை கூப்பிட்டது. ஸோ அந்த இளம்பெண்ணுக்கு தெரியாமல் இருக்குமா அப்படின்னு சொல்லி பல விதமான கேள்விகள் இருந்து கொண்டு இருக்கு. ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டத்தை கடைப்பிடிக்க வேண்டிய மனிதாபிமானம்னா என்னன்னு தெரிந்த காவல் அதிகாரிகளே இந்த மாதிரி வந்து செய்யும்போது தமிழகத்தில்
எந்த விஷயத்துக்கும் பாதுகாப்பு காவல் அதிகாரிகள்கிட்டே பாதுகாப்பு இல்லையோ அப்படிங்கிற கேள்வி வந்து எழுகிறது. தொடர்ந்து காவல் அதிகாரிகள் மீது இருக்கும் குற்றச்சாட்டு நாளுக்கு நாள் வந்து இந்த ஆட்சியில வந்து தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கு. முக்கியமா இது வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில இருக்கும் டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட்டே இந்த மாதிரி ஆகிறதா அப்படிங்கிற கேள்வியும் வந்து அதிகரிக்கிறது. ஸோ இந்த ஒரு விஷயத்த பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஆணவ கொலைகள் காதலித்தால் ஆணவ கொலையா? அப்படிங்கிற கேள்வி தான் வருது.